ஹாய் லவ்லியா இசங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 3யோட நெக்ஸ்ட் பாட்டை டேரக்ட் இருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்கள் அப்பெல்லாம் நான் பேசுகிற வேடோட பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சா என் சாரி ஜஸ்ட் டிவரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கில்லுங்க. ஓகே ஸ்டோரிக்குள்ள அப்பல்ல ஏதாவது ப்ராப்ளமா சொல் அப்படிங்கிற மாதிரி ஜெனி கேட்கவும், இந்த மாதிரி எனக்கு ஒரு கால் வந்துச்சு, யாரோ என்னையும் ஜங்குக்கையும் பனிஷ் பண்ண நினைக்கிறாங்களா, பிபிசியும் ஜங்குக்கையும் என் லைஃப்லேருந்து மூவ் ஆன் பண்ணுறத திங்க் பண்ணுறாங்களா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜங்குக்கு ஒரு மாஃபியா பர்சன்ட், அவன் எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக ஃபைட் பண்ணிடுவான். என் பேபிஸ் பாவம், ஆனால் பேபிஸ் இருக்கிற பிளேஸ்க்கு போகிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி ஓகே லீ நீ டேக் கூட போ, பேபிஸை சேவ் பண்ணு, நான் ஜங்குக்கு எங்கே இருக்கானுங்கிறத நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறேங்கிற மாதிரி டேயும் நம்ம லீயும் குக்கியும் ஜானாவையும் தேடி போனால் நம்ம ஜெனி ஜங்குக்கு தேடி வந்துட்டுருப்பா. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தான். இப்போ அந்த பிளேஸில் கிட்டத்தட்ட ஒரு 15 பாடி கார்ட்ஸ்க்கு மேலேயே என்ட்ராகிறாங்க. என்ட்ராகி அந்த பிளேஸில் எல்லாருமே மறைஞ்சு தான் இருக்காங்க. டேரெக்டாக என்ட்ராகல, மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த பர்சனோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணால் ஜானாவும் குக்கியும் ஒரு ட்ரீ பக்கத்தில் நின்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் தேடி வந்துட்டும் அந்த கோபராவை காங்கலையே ஒரு வேளை ஹவுஸுக்கே போயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டில் நம்ம குக்கி திட்டிக்கிட்டு இருந்தா, எப்போ பட்டாலே எதுக்காக நீ ஹயாங்க திட்டுற, எது ஹயாங்கா அது ஸ்னேக்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி ஜானா கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோமோ மேடம் லீயும் டேயுமே நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிவிட்டு நேராக குக்கி கிட்டேயும் ஜானா கிட்டேயும் இவங்க 2 பேர் வருவாங்களா, இந்த மாதிரி வந்தா நம்ம ஜெனி கரெக்டாக நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. ஜங்குக்குமே கரெக்டாக கோபுரா இருக்கிற அந்த ட்ரீக்கிட்டே வந்துட்டாரு. நீ இந்த ட்ரீலே தான் இருக்கிறியாடா, சரி கீழே இறங்கு அப்படிங்கிற மாதிரி செல்லவும் ஜங்கு கூப்பிட்டு அடுத்த செகண்டே கோபுரா நேராக கீழே இறங்குமா, அந்த மாதிரி கீழே இறங்குனா ஜெனி கரெக்டாக நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட இதை சொல்லலாங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட வந்தா. இப்போ நம்ம ஜங்கு கரெக்டாக கோபுராவை நோட் பண்ணிவிட்டு நீ இங்கேடா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இப்படி சொன்னால் ஜங்குக்கோட ஐஸ் கிட்ட அப்படி க்ளோஸ் அப்பில் ஒரு நைஃப் வருது. அதாவது நம்ம ஜங்குக்கூட நெக்லஸ் ஒருக்க வர்றது தான். நம்ம ஜங்குக்கு கோபுராவை நிமிண்டு பார்த்துருப்பார்ல, அதனால கொஞ்சம் மூவ் ஆனான அந்த மூமெண்ட்டுக்கு நெக்கில் சொருவை வந்துட்டு ஐஸ் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு போகுது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்கு கொஞ்சம் ஷாக் ஆனால் ஜங்குக்கிட்ட ஜெனியுமே ஷாக் ஆகி ஜங்குக்கு சுற்றி 5 மெம்பர்ஸ் நிற்கிறத பார்த்துட்டு அவங்க பேக் சைடில் இருந்து அப்படியே ஒரு நைஃப்னா கொஞ்சம் ஷார்ட் நைஃப் கிடையாது, கொஞ்சம் லாங்காகவே இருக்குது. அந்த மாதிரி 2 நைஃபை அப்படியே அவங்களோட பேக் சைடில் இருந்து, அதாவது முதுகிட்ட இருந்து அப்படியே எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஜங்குக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஜங்குக்கு சேவ் பண்ணதுக்கு அட்டாக் பண்ணதுக்கு ஜெனி கரெக்டாக அந்த பிளேஸில் ரன் பண்ணப்படி வந்தா. இந்த மாதிரி நைஃபு ஹைஸ் கிட்ட சொருகிற மாதிரி கொண்டு வந்தவன் அப்படியே எடுத்துகிட்டு ஜங்குக்கோட செஸ்ஸில் சொருக வேண்டாம். ஜங்குக்கு அப்படியே திரும்பி ஃபுல்லாக ஃபேஸ்லாம் கவர் பண்ணபடி யாருன்னே தெரியாதபடி அட்டாக் பண்ண 5 பர்சன்ஸ் வந்துருக்கதை பார்த்துட்டு ஜங்குக்கு ஷாக்கில் அண்ட் ஜெஸ்ஸுக்கிட்ட சொருக வர அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணோம். அந்த பர்சன்ட்டோட நெக்கை ஹோல்ட் பண்ணி இருக்குனபடி கோப்ரா அந்த பர்சனோட ஃபேஸ் முழுக்க கடிக்குது. இந்த மாதிரி கடித்தா அந்த குட்டி கேப் கோப்ரா பண்ண அந்த குட்டி மூமெண்ட்டில் ஜங்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி பேக்ஸ்லேருந்து கன் எடுத்து டக்குன்னு 5 மெம்பர்ஸையும் ஷூட் பண்ணி கில் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஷூட் பண்ணால் பாய்ஸஸ் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆனால் பேபிஸை தேடி லீ கூட போயிட்டு இருந்தேன். நம்ம ஷாக் ஆகி என்ன கன்ஷூட்டான சவுண்ட் கேட்குது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் இப்போ கரெக்டாக லீ பேபிஸை சுற்றியுமே ரவுண்ட் அப் பண்ணபடி 20 மெம்பர்ஸ் நிற்கிறாங்க. இந்த மாதிரி நிற்கிறது லீ பாட்டு ஷாக் ஆகி பேபி சக்ரிப்பாக பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி செலவும், மேம் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி கேட்டால் குக்கியும் ஜானாவையும் கிரிப்பாக பிடிச்சபடி லீ ப்ரோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இங்கே பாரு பயப்படாத, இங்கே கண்டிப்பாக ஜெனி ஜேகேவோட வந்துருவா, நீ எதுக்கும் பயப்படாத, அது வரைக்கும் நான் இவங்க கூட ஃபைட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லீ அவரோட பேக்ஸ்லேருந்து கன் எடுத்தா. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இங்கே என்ன 5 மெம்பர்ஸாக வந்துருக்காங்க, 20 மெம்பர்ஸை சுற்றி வளைச்சபடி டேயும் பேபிஸையும் கில் பண்ண வந்துருக்காங்க. இந்த வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் பேபிஸை டைட்டாக ஹக் பண்ணபடி, மாம் பக்கத்தில் இருந்துக்கோங்க, எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேருந்து எப்படி தப்பிக்க ஜேகே, நீ எங்கே இருக்கிற, எந்த பிளேஸில் இருக்கிற, நீ சீக்கிரம் இந்த பிளேஸ்க்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மகிட்ட திங்க் பண்ணிகிட்டு இருந்தா இந்த மூமெண்ட் எல்லாமே ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பர்சன்ட் நோட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. நான் கண்டிப்பாக
ரிவெஞ்சை என் பண்ணாமல் இந்த பிளேஸை விட்டு போக மாட்டேன். டயாங், உன்னோட ஹஸ்பண்டும் சரி உன் பேபிஸும் சரி உனக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 100% வில்லட்டனமாக சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சிரிச்சுட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் டேக்கிட்டேருந்து பேபிஸை பிரித்து பேபிஸை கில் பண்ணுங்கடா, அண்டு ஜேக்கையும் உயிரோடு இருக்கக்கூடாது, அவனை ஃபினிஷ் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் டெட் ஆகிருங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி ஏதோ ப்ளூடூத் மூலியமாகவே அங்கே இருக்கிற பர்சன்ஸ் பாடி கார்ட்ஸ் அட்டாக் பண்ண அனுப்பியிருப்பாங்களா, அந்த பர்சன்ஸுக்கு ஆர்டர் போடாவும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே இப்போ ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வராங்க. கனெல்லாம் வச்சு ஷூட் பண்ணல, அடுக்கப்பட்டுல டேயை மூவ் ஆன் பண்ணிவிட்டு பேபிஸை தான் டேட்டிருந்து பிரிக்கணுங்கிற மாதிரி இந்த மாதிரி வரதை பார்த்துட்டு லீ ஷாக்காக்கி ஹேண்ட்ஸில் வச்சுருக்க கண்ணை வச்சுட்டு பக்கத்தில் வராதிங்கடா, ஷூட் பண்ணிடுவேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே பக்கத்தில் யாரும் வந்தாலும் 100% ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஷூட் பண்ணால் இப்போ நம்ம ஜேகே சைடு தான். ஜெனி கரெக்டாக ஜேகே கிட்ட வந்துட்டு, நீ சேஃபாக தானே இருக்கிற, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு ஜெனி, அது டே இந்த மாதிரி என்கிட்ட சொன்னான், நீ எதுக்காக என்ன தேடி இந்த பிளேஸ்க்கு வந்த, என்ன பாட்டுக்கு எனக்கு தெரியாதா, என்னோடய சேஃப்டிக்கு என்ன ப்ரொடெக்ட் பண்ணாதான் கோபுரா இருக்கிறானே, நீ ஏன் டே விட்டுட்டு வந்த, டேக்கு ஏதாவது ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெனியை டே இருக்கிற பிளேஸுக்கு போ, நான் ஹேங்ஸ் எல்லாத்தையுமே அலர்ட் பண்ணிவிட்டு நானும் டே இருக்கிற பிளேஸுக்கு வரேனுங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகேங்கிற மாதிரி ஜெனிமே அந்த பிளேஸ்லேருந்து டே சேவ் பண்ணணுங்கிற மாதிரி டே இனியும் ஒரு சைடாக போயிருப்பாங்களா, அந்த சைடாக ரன் பண்ணபடி ஓடுறாங்க. அந்த மாதிரி ஓடுனா கோப்ரா, இந்த பிளேஸில் எத்தனை பாடி கார்ட்ஸ் இருந்தாலும் சரி, எத்தனை பர்சன்ஸ் எனிமிஸாக இருந்தாலும் சரி, உன்னால் முடிஞ்ச அத்தனை பர்சன்ஸையும் கில் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸில் பிடிச்சி வச்சுருந்த கோபுராவை ஃப்ளோரில் விடுறாரு. விட்ட வேகட்டிலேயே அந்த பிளேஸில் இருக்கிற மற்ற பர்சன்ஸ் இந்த ட்ரீக்கு பின்னாடிலாம் மறைஞ்சி புட்டருக்கு பின்னாடிலாம் மறைஞ்சி அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பாங்களா, அந்த பர்சன்ட்டுக்கிட்ட நம்ம கோப்ரா ஸ்னேக்லாம் சவுண்டு போடும்ல, அந்த மாதிரி சவுண்டை கொடுத்தா அந்த பர்சன்ட் திரும்புவாங்களா, திரும்புகிற பர்சன்ட்டோட ஃபேஸில் நெக்கில் ஃபீட்லலாம் கடிச்சு பாய்சன் அட்டாக் பண்ணுது. அந்த பர்சன்ஸை நம்ம ஜோங்குக்கு என்ன சொன்னார், உன்னால் முடிஞ்ச பர்சன்ஸ் அவ்வளோ வரையுமே உன்னோட பாய்சன் அட்டாக்கில் கில் பண்ண வை அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்டர் போட்டுருந்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி கோப்ராவெல்லாம் எத்தனை பர்சன்ஸை அட்டாக் பண்ண முடியுமோ அத்தனை பர்சன்ஸையும் அட்டாக் பண்ணிகிட்ருக்கும். இந்த மாதிரி அட்டாக் பண்ணால் பாய்ஸஸ் எல்லாருமே அலர்ட் ஆகி கன்னை பேக் சைடுன்னு எடுத்தபடி இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, ஜிமீன் பேபிஸ் எல்லாத்தையும் ஒரே பிளேஸில் ஒன்றா அரேஞ்ச் ஆகு, ஜேகே எங்கே போனான், டே இங்கே 2 மிஸ் ஆகிருக்கான், இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, மாம் நீங்கள் மற்ற பர்சன்ஸ் எல்லாருமே ஹவுஸுக்கு கூப்பிட்டு போங்க, அதாவது ஜான் டாடு மிம்மாமு பேபிஸில் நம்ம ஜேகப்பாயினோட பேபி ஜான், அப்புறம் யூமினோட பேபி மின், நாம்ஜூனோட பேபியை நாமும், இவங்க 3 பர்சன்ஸையும் சேஃபாக ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போங்க. அப்புறம் நாங்கள் இங்கே என்ன ப்ராப்ளம்ங்கிறத நோட் பண்ணிவிட்டு ஜோங்கு கூட வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகேடா சேஃபாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மிம்மம்மன் ஜான் டாடும் அப்புறம் 3 பேபிஸுமே அந்த பிளேஸில் இருந்து கொஞ்சம் பாடி கார்ட்ஸோட சேஃபாக ஹவுஸ்க்கு கிளம்பிடுவாங்களா. அந்த மாதிரி கிளம்பி வந்தால் அங்கே அந்த பிளேஸில் மற்ற பர்சன்ஸ் மற்ற பாடி கார்ட்ஸுமே என்ட்ராகிறாங்க. இது 2 டீமில் உள்ள ஒரு பர்சன்ட் இந்த பிளேஸில் மாஃபியா ஃபேமிலியை மொத்தமாக அழிக்கிறதுக்கு தான் 2 பர்சன்ஸாக பிளான் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு பர்சன்ட் தன்னோட ஹஸ்பண்டை கில் பண்ண மூமெண்ட்டுக்கு ரிவெஞ்ச் எடுத்து தீர்வேங்கிற மாதிரி இந்த மாஃபியா மேனுக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கா. எல்லா பிளானையும் நான் கரெக்டாக சக்ஸஸ் பண்ணுவேன், எனக்கு என் ரிவெஞ்ச் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிப்பாக என் ஹஸ்பண்டுக்கு ரிவெஞ்ச் எடுப்பேங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கீழே ஒர்க் பண்ணுற இன்னொரு மாஃபியா பர்சன்ட்கிட்ட தான் அது எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிருப்பாங்க. எனிமிஸாக சேர்ந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்டான மூமெண்ட்டுக்கு இந்த மூமெண்ட்டில் ஜேகேவோட ஃபேமிலியை மொத்தமாக கில் பண்ணுறதுக்கு அதே பிளேஸில் மறைஞ்சிருந்த மற்ற பாடி கார்ட்ஸ் இந்த பர்சனோட மொத்த பாடி கார்ட்ஸுமே அந்த பிளேஸ்க்குள்ளே மொத்தமாக என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆகி நம்ம பாய்ஸஸை ஏம் பண்ணபடி ஷூட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸுமே அவங்க கன்னை ரோல் பண்ணபடி ஷூட் பண்ணி ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தால் கரெக்டாக ஜெனிலே இருக்கிற பிளேஸ்க்குள்ளே என்ட்ராக சொல்லியே அங்கே இருக்கிற பர்சன்ஸில் டேக்கிட்டேருந்து பேபிஸை பிரிக்கிற பர்சன்ஸை கில் பண்ணுறாங்க. நைஃப் அந்த லாங் நைஃப்ல அதை வச்சு அட்டாக் பண்ணி கில் பண்ணுறாங்க. சிஸ்டர் நீ லீ கூட சேர்ந்து இப்போவே ஹவுஸுக்கு போவோம், நாங்கள் இங்கே இருக்கிற மற்ற பர்சன்ஸாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் முடியாது, நீ ஏன் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லீயுமே நம்ம டேயும்
பேபிஸையும் சேஃபாக ஹவுஸில் கொண்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா இங்கே தான் அட்டாக் பண்ண நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜேகேயும் ஜேகேயோட பிரதர்ஸும் இங்கே இருக்கிற ப்ராப்ளத்தை பட்டுப்பாங்க. நமக்கு நம்ம பிரதர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி என்னோடய காரில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெனி அப்படியே லீயை கார் எடுக்க சொல்லிவிட்டு நம்ம டேயும் குக்கியும் அப்புறம் ஜோனாவையும் அந்த காரில் ஏற்றிட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்கு கால் பண்ணி நான் பேபிஸையும் டேயும் சேஃபாக ஹவுஸுக்கு கூப்பிட்டு போகிறேன், இங்கே இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜேகேக்கே இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அந்த பிளேஸ்லேருந்து கார் அடுத்தபடி ட்ரை பண்ணி போனோம். இந்த பிளேஸில் பேபிஸை கில் பண்ண நினச்ச பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே நம்ம டேயோட காரை தான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி போனால் இப்போ நம்ம பாய்ஸை சைடாக காட்டுனா அங்கே வந்த அந்த மாஃபியா மேனோட பர்சன்ஸ் அந்த பாடி கார்ட்ஸ் மாஃபியா மேனோட நேமை ஃபிலிக்ஸ்னு வச்சுப்போம். ஃபிலிக்ஸோட பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேருமே மொத்தமாக டெத் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாரையுமே கில் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃபிலிக்ஸ் ரொம்ப காண்டானா டென்ஷன் ஆகாதீங்க, இது சும்மா சின்ன ஒரு கேம் தான், அவங்க எல்லாரையும் அவங்க பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணணும், தசை திருப்பணும்னு நினச்சோம், தசை திருப்பியாச்சு, நம்மளோட டார்கெட்டே அந்த குக்கியும் ஜோனா உண்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக சொல்லிட்டேன். இப்போ அவங்க இந்த பிளேஸில் தானே போயிட்டுருக்காங்க, அதே பிளேஸில் நான் என்னோடய பாடி கார்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த டேயும் சரி அந்த குக்கியும் ஜோனாவும் சரி அந்த ஜேகேக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்னொரு பர்சனுக்கு கால் பண்ணி அந்த ரோட்டு வழியாடான், நீங்கள் இருக்கிற அதே ரோட்டு வழியாடான் டே வந்துட்டுருக்கான், ஈவிரக்கம் பார்க்காம கில் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஃபிலிக்ஸ் ஆர்டர் போட ஓகேனுங்கிற மாதிரி காலை கட் பண்ணால் இந்த மூமெண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணபடி நட்டாஷா தான் என் பண்ணாதானே இந்த பிளேஸ்க்கு ஒர்க்குக்கே வந்திருக்கேன், ஃபினிஷ் பண்ணிடுவேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த டெட் ஆக போகிற மூமெண்ட்டும் அந்த குக்கி ஜோனை டெட் ஆகிற போகிற அந்த மூமெண்ட்டை ஐ டு ஐ நேருக்கு நேராக பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம அந்த பிளேஸ்க்கு போகலாமா ஃபிலிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ சொல்லிட்டும் கரெக்டு தான், அந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக நம்ம போய்டான்ட்டிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து ஃபிலிக்ஸும் நட்டாஷாவும் கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா இப்போ கரெக்டாக பார்க்கு நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் ஒரு பார்க், அது ஒரு மலைப்பகுதியில் இருந்தால் மேலே இருந்தே கீழே வந்துட்டுருக்காங்க. மலைப்பகுதினா சுற்றி தானே வரணும், அந்த ரோலிங்கில் தான் ஜெனி வேகமாக காரை ட்ரைவ் பண்ணபடி லீ கூட கீழே வேகமாக வந்துட்டுருக்க மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ஜெனியோட காரை மறைச்சபடி ஒரு 10 மெம்பர்ஸ் ரோட்டை மறைச்சபடி நிற்கிறாங்க. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காதலி அவங்கள அட்டாக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்கக்கிட்ட கன் இருக்கும் முழுக்க அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பிளேஸில் கில் பண்ணுறவருக்கு தானே நடக்குது, அட்டாக் தானே நடக்குது, அந்த மூமெண்ட்டுக்கு இப்படி ஷூட் பண்ண இந்த மூமெண்ட்டை பார்த்து ஜெனி ஷாக் ஆகி லீ கொஞ்சம் கூட டைட்டாக வேஸ்ட் பண்ணாத, நீ மட்டும் காரை வேகமாக ஃபாஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வர மூமெண்ட்டுக்கு அந்த 10 மெம்பர்ஸ் மூவ் ஆனாலும் அந்த பிளேஸில் கன்ஷூட் ஆகிற மூமெண்ட்டில் ஒரு டயர் மட்டும் டேமேஜ் ஆகுமா, இந்த மாதிரி டேமேஜ் ஆனால் அந்த பிளேஸ்லேயே அப்படியே நம்ம ஜெனி லீ அப்புறம் 3 பர்சன்ஸும் காரை விட்டு இறங்குறாங்க. ஓ மை காட், இந்த மாதிரி டயரை பார்த்து ஷூட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பர்சன்ஸும் நோட் பண்ணிட்டு இருந்தா அந்த பிளேஸ் வழியாக நம்ம பாய்ஸஸோட பாடி கார்ட்ஸோட ஒரு கார் இன்னொரு காருமே என்ட்ரு ஆகுது. ஏன்னா ஜெனிக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ஏன்னா டேயும் பேபிஸும் ஜேகேயோட பேபிஸும் போகிறாங்களே அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஜேகேயோட பாடி கார்ட்ஸ் பேக் சைடில் ஒரு காரில் வர மூமெண்ட்டை பார்த்துட்டு இவங்க கூட எப்படியாவது டே சேஃபாக அனுப்பிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸில் ஒரு 10 பாடி கார்ட்ஸ் வந்திருப்பாங்க. 10 பாடி கார்ட்ஸும் காரை விட்டு இறங்கினா அந்த காரில் நம்ம டேயும் பேபிஸையும் ஏற சொல்கிறாங்க. ஆனால் நம்ம டே முடியாது, ஜெனி நீ வா, அதான் ஜேகேயோட பாடி கார்ட்ஸ் வந்துட்டாங்களா, அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எங்கள் பாரு டே முதல்ல நீ தான் அந்த பிளேஸ்லேருந்து சேஃபாக போகணும், முதல்ல நீயும் பேபிஸும் இங்கே இருந்து போங்க, என்ன யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னால் உன்னை இவ்வளோ ஈஸியாக இந்த பிளேஸில் விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பேசுவாரா இந்த மாதிரி பேசினா அந்த பிளேஸில் இவ்வளோ நேரம் சும்மா ஸ்வாடை வச்சு ஃபைட் பண்ணிகிட்டு இருந்த பர்சன்ஸ் கன்னை வச்சு ஜேகேயோட பாடி எடுத்து ஷூட் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஷூட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜெனி ரொம்ப ஷாக் ஆகி டேயை வலுக்கட்டாயமாக காருக்குள்ளே பிடிச்சி தள்ளி பேபிஸையும் காருக்குள்ளே தள்ளிட்டு லீ கொஞ்சம் கூட டைட்டை வேஸ்ட் பண்ணாட, என்ன நடந்தாலும் சரி என் பிரதரை எப்படியாவது சேவ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜெனி சொன்னா கேள்வி ஒழுங்க என்னோட பிரதரையும் அவனோட பேபிஸையும் சேஃபாக ஹவுஸுக்கு கூட்டு போயிரு, நான் சொன்னால் கண்டிப்பாக நீ சேவன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜெனி பேசுகிறத கேட்டு லீக்கு என்ன பண்ணனே தெரில, ஐஸ்லாம் அவ்வளோ கலங்குது. அந்த மூமெண்டில்
டேயை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே காரை வேகமாக எடுத்தா, ப்ரோ ப்ரோ என்ன பண்ணுறீங்க என்னோடய சிஸ்டர் அங்கே ஏன் விட்டுட்டு வரீங்க, சொன்னா கேளுங்கிற மாரி டேயை பயங்கரமாக கட்டுனபடி, ஜெனி ப்ளீஸ் நீயும் காருக்கு வானுங்கிற மாரி பயங்கரமாக கட்டுனோம். ஜெனி அப்படியே டே பாட்டபடி ஸ்மெல் பண்ணபடி, இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்தால் கண்டிப்பாக உன்னை தேடி வருவேன் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட பேக் சைட்லேருந்து லாங்காக இருக்கிற அந்த ஸ்வாட் 2 நைஃப் வச்சுட்டு இருப்பாங்களே, ரெண்டுமே 2 ஹேண்ட்ஸில் எடுத்தபடி அங்கே இருக்க பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணுற அந்த மூமெண்ட்டில் அதே பிளேஸுக்கு நம்ம பாய்ஸஸ் அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாம் கில் பண்ணிட்டாங்களே, கில் பண்ண மூமெண்ட்டில் நேராக அதே பிளேஸில் தான் கீழே அந்த மலைப்பகுதியிலேருந்து கீழே வந்துட்டு இருக்க சொல்ல, இந்த மாதிரி பாடியர்ஸ் கூட ஜெனி கூட மற்ற பர்சன்ஸ் ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம பாய்ஸஸ். இந்த மாதிரி நோட் பண்ணி ஜெனியை சேவ் பண்ணலான்ங்கிற மாதிரி வேண்டாம் ஃபைட் பண்ணுற அந்த மூமெண்ட்டில் அதில் இருக்க 2-3 பர்சன்ஸ் ஜெனியோட ஹிப்பில் 2 டைமுக்கு 3 டைம் to 4 டைம் சொருகிற அந்த மூமெண்ட்டுக்கும் அவங்க கூட ஃபைட் பண்ணுற மூமெண்ட்லேயும் மலை பகுதிங்கிறதுனால மேலேருந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஸ்கிப் ஆகி ஜெனி மேலேருந்தே கீழே விழுந்துருவாங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் ரொம்ப ஷாக்கானா ஜேக்கிக்கு அடுக்கு மேலே ஷாக் ஆகும். இதை போய் டேக்கிட்ட எப்படி சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் அங்கே இருக்கிற பர்சன்ஸை என்றான அடுத்த செகண்டே மொத்த பர்சன்ஸையும் கில் பண்ணிவிட்டு ஜேக்கியோட 10 பாடி கார்ட்ஸும் டெட்டாக இருக்கட்டும். ஜெனியுமே தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பர்சன்ஸ் யாரையுமே அந்த பிளேஸ்லேருந்து போகாத அளவுக்கு ஃபைட் பண்ண அந்த மூமெண்ட்டில் லாஸ்ட்டில் ஹிப்பில் நைஃபு சொருகி மேலேருந்தே கீழே விழுந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகுவாங்களா. எங்கள் டைம் ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ ஹவுஸில் தான் ஜேகேயோட ரூமில் தான் பேபிஸ் எல்லாருமே மீமா பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம டே மட்டும்தான் ஜெனியோட நம்பருக்கு கால் பண்ணிகிட்ருக்காரு. என்னோடய சிஸ்டர் பிக் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, இன்னும் அந்த பிளேஸில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியலையே, ப்ளீஸ் கால் பண்ணுறது பிக் பண்ணி ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரூமில் அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துக்கிட்டு ஜெனி நம்பருக்கு கால் பண்ணால் டேயோட ரூமுக்கு வெளியே தான் நம்ம லீ நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தா லியோட ஐஸ் மட்டுமும் ஃபுல்லாக கலங்கிருச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஜேகே இங்கே நடந்த அட்டாக்கில் ஜெனிக்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்த பர்சன் ஜெனியை மலையிலேருந்து தள்ளி விட்டுட்டாங்கங்கிறத சொல்லியிருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு லீக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஜெனி டெட் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக டேட்டை சொல்ல தைரியம் இல்லாமல் ரூமுக்கு வெளியே நின்று க்ரை பண்ணபடி ஜெனியோட பிக்கை மொபைலில் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி இந்த பிளேஸில் சிங்கிளாக விட்டுட்டு போயிட்டல, எப்போதுமே உனக்கு உன் பிரதர் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுட்டாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்கான மூமெண்ட்டில் ஜெனியோட பிக் அப்படி நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த ஹவுஸ்க்குள்ள நம்ம பாய்ஸஸோட கார் மொத்தமாக உள்ளே அரேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆனால் டேட்டா ரொம்ப ஹாப்பியாகி ஹயாங்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க, ஜங்குக்கு வந்துட்டாங்க, அப்போ ஜெனி வந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேர கீழே ரன் பண்ணபடி வருவாரா. இந்த மாதிரி வந்துட்டா பாய்ஸஸ் எல்லோரும் செம்ம சேடாக வர்ற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டேடா நேராக ஜங்குக்கிட்ட வந்துட்டு, ஏன்னா எல்லோரும் வந்துட்டிங்களா, உங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஒன்றும் ஆகலைல்ல, எல்லோரும் சேஃபாக தானே இருக்கிறீங்க, ஹயாங்ஸ் நீங்கள் எல்லோரும் வந்துட்டீங்க, எங்கே என்னோடய சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சுற்றி முட்டி எல்லோரும் வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஜெனி மட்டும் அந்த பிளேஸில் இல்லாததை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி, என்னோடய சிஸ்டர் எங்க ஜெகே நீ வந்துட்டல்ல, கோபுராவும் அங்கே தான் இருக்குது, சிஸ்டருக்கு எதாவது அடிபட்டுருச்சா என்ன, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கீங்களா, என்ன ஆச்சு, ஏன் எல்லோரும் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, யாருக்கும் எதுவும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு யாருமே இடையும் பேசாமல் ரொம்ப ரொம்ப சேட் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகி ஜேகே கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு ஜங்குக், இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நீ மவுட்டர்கிட்ட இருந்து ஏதாவது பேசுகிறியா, எங்கே என்னோடய சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கட்டு வரா. இந்த மாதிரி கட்டுனேன் டயாங் அது வந்து சாரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சாரி, என்ன சொல்கிறேன், என்ன ஆச்சு, என் சிஸ்டருக்கு எதாவது அடிபட்டுருச்சா, அடி தானே பட்டுச்சு, வேறு எதுவும் என் சிஸ்டருக்கு ஆகலைல்ல, சொல்லு ஜங்குக், ஹாஸ்பிட்டல் எதுவும் சேர்த்துருக்கீங்களா, அதான் எப்படி சொல்லுன்னு தயங்குறியா, சொல்லுடா, என்னடா சொல்லுன்னு நினைக்கிறேன், மவுண்டன்ட்ட இருந்து சொல்லுடா, என்னோடய சிஸ்டருக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கர எமோஷனலாக காட்டுனா. நாங்கள் அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே எனிமி டீமில் இருக்கிற பர்சன்ஸ் ஜெனியை அட்டாக் பண்ணி கில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு ஜேகேவோட ஷார்ட்டாக கிரிப்போ பிடிச்சுன்னு நம்மட்டு தான் செம ஷாக் ஆகி, இல்லை
நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது. நீ என்னை ஏமாற்றுறியா? என் சிஸ்டர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணா, நான் கண்டிப்பாக இந்த ஃபைட்டை என் பண்ணிவிட்டு உன்கிட்ட வந்துடுவேன்னு சொன்னா. நீ என்னை ஏமாட்டாடு அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுதான். நம்ம ஜேகே ஆகிட்டு ஆக்ட் பண்ணபடி புரிஞ்சுக்கட்டும், இதான் ரியாலிட்டி. நாங்கள் இந்த ப்ளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஜெனியை அட்டாக் பண்ணி மலர்ந்து தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளாங்க் ஆகி அவருக்கு தானாகவே மயக்கம் வந்துருச்சு. ஜெனி டெட்டான மூமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த மாதிரி மயங்கின மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேக்கு ரொம்ப ஷாக் ஆகி எழுந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுப்பிட்டுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. இப்போ டாக்டர் ஹவுஸ்கில் என்ட்ராகி ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். வந்து இப்போ ஒன்றும் இல்லை, அவன் வந்துட்டு டிப்ரெஷனில் இருக்கிறான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த அப்புறம் நார்மலாக இருவானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஹேட் ஆகுற மாதிரி பெயின் ஆகுற மாதிரி எந்த ஒரு வேலையும் சொல்லாட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் அங்கேருந்து போனால் ஜெனிக்கான ஃபியூனல் தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஒர்க் எல்லாமே நடந்துகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. ஜெனிக்கான ஃபியூனல் ஒர்க்கு தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஜேகேயோட மொத்த பாடி ஆர்ட்ஸுமே அந்த ஃபாரஸ்ட்டை சர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஜெனியோட பாடி எங்கே விட்டு கிடைக்குமா, ஜெனி உயிரோட தான் இருக்காளா, நம்ம ஜெனி டெத்தானதை பார்க்கல. அந்த மூமெண்ட்டுக்கு ஜெனி உயிரோட இருந்தால் அவளை சேவ் பண்ணணுங்கிற மாதிரி அந்த ஃபாரஸ்ட் முழுக்க சர்ச் பண்ணியிருப்பாங்க. பட் ஜெனியோட 2-3 திங்ஸும் அப்புறம் ஜெனி ஃபைட் பண்ண சொல்ல 2 லாங் நைஃப் வச்சுருந்துருப்பாங்களா, அதில் ஒரு நைஃப் மட்டும்தான் கிடந்திருக்கும் ஜெனி மேலேருந்து விழுந்த பேஸ்லேருந்து. அந்த திங்ஸை மட்டும் கரெக்டாக நம்ம ஜேகேயோட பாடியர்ஸ் ஜேகே கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஜெனியோட திங்ஸஸை ஒவ்வொரு பிளேஸ் இல்லையா மூவ் ஆகி கிடந்துருந்துச்சு. ஜெனி உண்மையிலே இப்போ டெட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாடி கார்ட்ஸ் இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜேகேயாலேயே இதை நம்ப முடியல. தன்னோட ஒய்ஃபையும் தன்னோட பேபிஸையும் சேவ் பண்ணணும்னு திங்க் பண்ணி இன்றைக்கி ஜெனிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. தன்னோட எனிமிஸ் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலில் ஜெனிக்கான ஃபியூனல் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்குமா. இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தா இப்படின்னா ஐஸை ஓப்பன் பண்ணி பெட்டில் எழுந்து உட்காருந்தாரு. குக்கி அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு என்னாச்சு மாம், ஆன்ட்டி இனி நம்மக்கிட்ட வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் கண்டிப்பாக என்னோடய சிஸ்டர் என்கிட்ட வருவா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால், ஆனால் ஆன்ட்டிக்கான ஃபியூனெல்லாம் நடத்திட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டுட்டு ஷாக் ஆகி நேராக அந்த பெட்ரூமை விட்டு வெளியே வந்தால் ஜெனிக்கான ஃபியூனல் ஒர்க் எல்லாம் நடந்துட்டுருக்கட்டும். அந்த ஒர்க் எல்லாத்தையுமே ஹஸ்பண்ட் பிளேஸில் இருந்து லீ பண்ணிகிட்ருக்கதை பார்த்துட்டு ரொம்ப காண்டாகி லீக்கி ஓங்கி ஒரு ஸ்லாப்பு இந்த மாதிரி வச்சோம். அந்த பிளேஸ்க்கு வந்த மற்ற ரிலேட்டிவ் மெம்பர்ஸும் லீயோட பாடி கார்ட்ஸ், அதாவது லீயோட பர்சன்ஸ் கொஞ்சம் மெம்பர்ஸ் இருப்பாங்கள்ல, ஜெனியோட மற்ற பாடி கார்ட்ஸ் இருப்பாங்களே, ஜெனி ஒரு மாஃபியா கேர்ள் தானே. அந்த மூமெண்ட்டுக்கு அவங்களோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ஹவுஸுக்கு லீடாக நிற்பாங்க. அந்த மூமெண்ட்டில் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனால் ஜேகே தான் என்ன பண்ணுறட்டே அப்படிங்கிற மாதிரி செலவும். எவ்வளவு திமிர் இருந்தால் என்னோடய சிஸ்டருக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபியூனல் நடத்துவீங்க, என் சிஸ்டர் ஒன்றும் டெட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோவத்தில் ஜெனியோட பிக்கு மட்டும் அந்த பிளேஸ்லேருந்து எடுத்துக்கிறாரு. யாராவது தேவையில்லாமல் என் சிஸ்டர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, அவள் டெட் ஆகிட்டான்னு யாராவது சொன்னீங்க அப்படின்ட்டு வர மாட்டி பார்க்க வேண்டியது இருக்கும். ஜொங்குக்கு உனக்கு சேர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிக்கை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி ஹவுஸை விட்டு வெளியே வந்தால் ஜெனியோட மொத்த பாடி கார்ட்ஸும் நம்ம முன்னாடி அப்படியே போட் பண்ணுறாங்க. ஏன்னா ஜெனி ஆல்ரெடி தன்னோட பிரதர் தான். சப்போஸ் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்களுக்கு பாஸ் யாருன்னு தெரியணும்னா உங்களோட பாஸ் டேயாடாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜெனியோட மொத்த பாடி கார்ட்ஸுக்கும் ஜெனி இல்லாத அந்த பிளேஸில் இப்போ ஜேகே இல்லாட்ட ஜேகேக்கு பதில் அந்த மாதிரி அந்த பிளேஸை ரீக்கப் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ரீக்கப் பண்ணுறதுல ஜெனி இப்போ இந்த பிளேஸில் மூவ் ஆனான்னா அந்த பிளேஸை ரீக்கப் பண்ணதுக்கு இப்போ நம்ம என்ட்ராகிறாரு. முன்னாடி இந்த மாதிரி போட் பண்ணுறதை பார்த்துட்டு ஷாக் ஆகி நீங்களாம் யார், நியூ பாஸ்வேர்ட்ஸ் மாட்டிட்டு ஏன் முன்னாடி எடுக்க இந்த மாதிரி போட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி கேட்டால் லீ பேக் சைடில் வந்துட்டு இதெல்லாம் அவனோட சிஸ்டரோட பாடி கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவ்வளோ டேஸ் எங்கே போனீங்க, என் சிஸ்டர் அந்த பிளேஸில் ஃபைட் பண்ண சொல்ல என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டிட்டு என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, இல்லை இதே பிளேஸில் என்னோடய பாடி கார்ட்ஸை வச்சு உங்களை கில் பண்ணிடுவேன்னுக்கிற மாதிரி கோவமாக கட்டிட்டு நேராக கார்டன் சைடுக்கு போய் அந்த மாதிரி போனோம். ஜேகேக்கு என்ன பண்ண ஏடு பண்ணுன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி
ஒரு ஃபைட்டிங் மூமெண்ட்டில் சிஸ்டர் பிரிஞ்சு போன மூமெண்ட்டே அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் கஷ்டப்படுற மூமெண்ட்டை பார்த்துட்டு நேராக நம்ம டே கிட்ட வேண்டா கோப்ராடா டே பக்கத்துலேயே உட்காந்துருக்கு. டேயோட டீரெலாம் அப்படி ஃபேஸை வச்சு ரப் பண்ணப்படி டேக்கு கம்ஃபர்ட் பண்ணுமா அந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க கோப்ரா. என் சிஸ்டருக்கு எதுவுமே ஆகலைங்கிறேன், யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அவள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கா. நீ சொல்லு, இந்த மாமுக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா அந்த ப்ராமிஸை நீ பிரேக் பண்ண மாட்டேல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக நான் பிரேக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோப்ரா சொல்லுமா. அந்த மாதிரி சொன்னால் அப்போ என்னோடய சிஸ்டர் எப்படி எனக்கு கொடுத்த ப்ராமிஸை அவள் பிரேக் பண்ணுவா? கண்டிப்பாக பிரேக் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி ஜெனியோட பிக்கப் பார்த்துட்டு பேசிக்கிட்டு, எனக்கு தெரியும் உனக்கு எதுவுமே ஆயிருக்காது, இவங்க எல்லாருமே அங்கே நடந்த மூமெண்ட்டை வச்சு சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக உனக்காக வெயிட் பண்ணுவேனுங்கிற மாரி இந்த மாதிரி பேசினேன். டே பக்கத்தில் ஜேகே வந்து உட்காந்துட்டு டேயோட ஃபேஸை கப்புன்னா, இங்கே பாரு ஜேகே, என் சிஸ்டர் டெட்டாட்டான்னு மட்டும் சொல்லாடா அப்படிங்கிற மாரி சொல்லவும், எங்கள் பாரு டே, ரியாலிட்டி அதுதான். ஜெனி நம்ம எல்லாரையும் விட்டுட்டு ரொம்ப தூரமாக போயிட்டா. நான் கூட நீ நினச்ச மாதிரி ஜெனி டெத் ஆகலன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பட் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஜெனியோட திங்ஸஸ் எல்லாமே இருந்துச்சு, ஜெனி மட்டும்தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஜெனி எப்போதுமே யூஸ் பண்ணுற அந்த ஃபேவரட் ஸ்வாட், அந்த 2 வால், அந்த நைஃப், லாங் நைஃப், அந்த நைஃபால் ஒரே ஒரு நைஃப் தான் கிடச்சிருக்கும். அந்த ஒரு நைஃபை கரெக்டாக டேட்டா காட்டுறாரு. இது உன்னோட சிஸ்டருக்குள்ளே தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் ஜேகே, இது உன் சிஸ்டருக்குள்ளது தான். அந்த ஃபாரஸ்ட்டில் இது தான் கிடச்சிச்சு. அந்த ஃபாரஸ்ட்டு முழுக்க நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாச்சு, ஜெனி எங்கேயுமே இல்லை. அவளோட திங்ஸஸ் மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கன்னு, இந்த நைஃபு, அப்புறம் ஜெனி மேலே வேர் பண்ணல அந்த பிளாக் கலரில் ஜாக்கெட் மாஃபியாஸ் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த ஜாக்கெட் மட்டும்தான் கிடச்சிருக்கு, மற்ற எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டே வந்து பயங்கரமாக அழுவாரான மாதிரி அழுதா. டைட்டாக ஹக் பண்ணபடி, எனக்கு புரியுது, ஐ ஆம் சாரி, இது என்னோடய ப்ராப்ளம் தான். நான் தான் அவங்க எல்லோரையும் சேஃபாக பார்த்துருக்கணும். ஜெனிக்கிட்ட உன்னை சேஃபாக ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போன்ட்டு அவளுக்கு நான் ஒர்க்கை கொடுத்துருந்துருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே ஹக் பண்ணபடி பயங்கரமாக நம்ம ஜொங்குக்கு வந்து க்ரை பண்ணபடி, நீ க்ரை பண்ணாத ப்ளீஸ், நீ க்ரை பண்ணாத, நீ இந்த மாதிரி க்ரை பண்ணால் உன்னோட சிஸ்டரால் அதை பார்க்க முடியாதுங்கிற மாதிரி எமோஷ்னலாக நம்ம டே வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ண டேயால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த மூமெண்ட்டுக்கு இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஒரு 3 days மூவ் ஆன் ஆயிடுச்சு. டே வந்து யார்கிட்டையுமே பேசாமல் ரூம்குள்ளே இருக்கிற பேபிஸால் கூட பார்க்க முடியல. டே எப்படியாவது சேஞ்ச் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கிட்ட பேச ட்ரை பண்ணாலும் ரூம் டோரை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ டேயோட மொபைலுக்கு ஒரு வீடியோ கிளிப் ஒன்று விழுது. அந்த கிளிப்பை நம்ம டே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா ஜெனி அட்டாக் பண்ணது, ஜெனியோட ஹிப்பில் சொருகுனது, மேலே இருந்து அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டதுங்கிற மாதிரி எல்லாமே கரெக்டாக கேட்சப் ஆகிருக்கு. கரெக்டாக கேட்சப் ஆக்கி டே இன்னும் டென்ஷன் ஆகணும், டே பெயினில் துடிக்கணுங்கிற மாதிரி டேக்கே அனுப்புனதை பார்த்து டே செம்ம காண்டாகி அந்த பர்சன்ஸு அன்னோட நம்ம 2 பேசின பர்சன்ட்டு கால் வரதை பார்த்துட்டு அதை அப்படியே பிக் பண்ணால், என்னடா உன்னோட ஃபேமிலியில் ஓன் பிளட் பாண்டிங்கில் இருந்த உன்னோட சிஸ்டரோட எண்டிங்கை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறவளுக்கு அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணி நட்டாசா சிரிப்பாலாம் இந்த மாதிரி சிரித்தான். அது சும்மா வார்த்தையால் ஜெனி டெட்டாட்டான்னு சொன்ன அந்த வேர்டுக்கும் இந்த வீடியோவை பார்க்க சொல்ல ஜெனி அட்டனை பர்சன்ஸ் அட்டாக் பண்ண மூமெண்ட் டேயால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. தனக்குன்னு தன்னோட ஃபேமிலியாக ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் தனக்காக கிடைச்ச ஒரு சிஸ்டர், தன்னோட பிளட் பாண்டிங்கில் இருந்த ஒரு சிஸ்டர், இப்போது எனக்காக என்ன சேவ் பண்ணதுக்காண்டி அவளை கில் பண்ணிட்டீங்கங்கிற அந்த கோவத்தில் அந்த கேல் இந்த மாதிரி பேசிட்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருந்தா. டேயுமே கொஞ்சம் ஈவில் கலங்க ஸ்மைல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணால் நட்டாஷா ஷாக் ஆகி, என்னடா சிஸ்டர் டெட்டாட்டரேன்னு சொல்லிட்டு பைத்தியமாயிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாருடி, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாஃபியா ஃபேமிலியில் நான் ஒரு பர்சன்ட் அப்படிங்கிற திங்கிங்கில் தான் இருந்தேன். மாஃபியா ஒர்க்கில் இது வரைக்கும் நான் இன்வால்வ் ஆனது கிடையாது. யாரையாவது ஒரு பர்சன்ட்டை ஹேட் பண்ணாலோ கில் பண்ணாலோ அந்த பர்சன்ட்டை பனிஷ் பண்ணாதான்னு சொல்கிற பர்சன்ட் நானாக தான் இருக்கும். நான் அந்த பிளேஸில் இருந்தால் என் ஃபேமிலியில் ஒரு பர்சன்ட்டும் யாரையுமே ஹேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீ யாருன்னு எனக்கு தெரியலடி, நீ எந்த பிளேஸில் இருக்கன்னு தெரியல. நல்லா கேட்டு வச்சுக்கோ, நீ தேவையில்லாமல் சிஸ்டரை டச் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட.
இந்த ஒர்க்கை நான் ஜேகே கிட்டலாம் கொடுக்க போகிறது கிடையாது. எனக்காக இந்த வேர்ல்டில் எனக்குன்னு இருந்து என்னோட சிஸ்டர் ஏன் பிளட் பாண்டிங்க எந்த மாதிரி டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ணி கில் பண்ணியும் அதே மாதிரி உன்னைக்கு நான் கில் பண்ணுவேன். நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறது? இனி ஒவ்வொரு செகண்டும் இந்த டே என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நீ தாண்டி திங்க் பண்ணிகிட்ருக்கணும். நீ யாருங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் சீக்கிரமாகவே நீ யார், எங்கே இருக்கிற, இந்த மொத்த ப்ராப்ளத்தையும் ஜேகே என் பண்ணதுக்கு முன்னாடி ஜெனியோட பிரதரா கிம் டயாங்கா நான் என் பண்ணிக்கிட்டு இருவேன். என் சிஸ்டரை டச் பண்ணதுக்கு உனக்கு கண்டிப்பாக பதிலடி கொடுப்பேன்டி. இது டயாங்கோட சேலஞ்ச். நீ என்ன ரொம்ப ஓவராக டச் பண்ணிட்ட, என்னோட கோவத்தை நீ டச் பண்ணிட்ட. நீ என்ன ஏதாவது பண்ணியிருக்கலாம், என்னை கூட நீ கில் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு என் சிஸ்டரை நீ டச் பண்ணது தப்பு. கண்டிப்பாக நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சி உன் முன்னே வந்து நிற்பேன். மறைஞ்சு இருந்து கேம் ஆடுறியா? இந்த கேமை எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ண